ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி இளநீர் கூட நிறைய குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஓகேவா? சரி, நம்ம இந்த மந்த் 28th பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஆஷிக்கு ஒரு ஹாப்பி 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 பர்த்டே ஆஷி அப்படி சொல்லிடலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. அண்ட் புது கதை கேட்கறதுக்கு ரெடியா? இந்த கதை யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போறோம் தெரியுமா? பிரகுல், பிரதினா, மித்ரன், ருத்வா, நான்யா அண்ட் புகழினி. ஓகே, கதைக்கு போலாமா? ஒரு பாண்ட் இருந்துச்சா, அந்த பாண்ட்ல ஹாப்பின்னு ஒரு ஃப்ராக் இருந்தானா. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அவனை சுத்தி எல்லாரும் சிரிக்கணுங்கிறது தான். எல்லாரையும் சிரிக்க வைப்பானா. யாராவது சேடா இருந்தாங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் போய் நிக்கிற ஆளு ஹாப்பியா தான் இருப்பானா. போய் எதனாவது ஒரு ஜோக் சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிற வரைக்கும் விடவே மாட்டானா. அவன் சச் அ லவ்லி ஹாப்பி ஃப்ராகா இருந்துட்டு இருந்தானா. அவன் அவன் பாண்ட்ல ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் ஜாலியா இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த ஜங்கிள்ல இருந்த லயன் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த பாண்டுக்கு வந்திருக்கு. வரும்போது என்ன பண்ணிட்டாராம் தெரியாம ஹாப்பியோட காலை மிதிச்சுட்டாராம். அதுல என்ன ஆயிடுச்சு, ஹாப்பியோட கால் உடைஞ்சிடுச்சு. உடனே என் கால் உடஞ்சிருச்சு, வலிக்குது 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 அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொன்ன உடனே லயனுக்கு ரொம்ப பயமாயி போய் இரு நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்னன்னு பார்த்தா அந்த காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாராம் டாக்டர். சரி எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு புதுசா ஒரு உடன் லெக் எடுத்து வச்சாங்களாம். அவனுக்கு கொஞ்சம் சேடா தான் இருந்ததா, நம்மளுக்கு என்னடா உடன் லெக் வச்சுட்டாங்க, சரி ஓகே நம்மளுக்கு எதுவுமே இல்லாததுக்கு நம்மளுக்கு உடன் லெங்காவது இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியா அப்படியே பொறுமையா நடக்கிறதுக்கு கத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு பொறுமையா நடந்தானான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி போனா அந்த ஃப்ரெண்டு ரொம்ப சேடா, எனக்கே உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் நடக்கவும் முடியாது, எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது அப்படி சொல்லி சேடா இருந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டே இருந்த ஹாப்பிக்கு செம்ம கோவமாச்சான். என்னடா இது சும்மா கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, நம்ம சிரிக்க வைப்போம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணானா, செம்ம காமெடி பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தானா. அப்போ சொன்னானா, ரியல் லெக்குக்கும் உடன் லெக்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா. உடனே எல்லாரும் யோசிச்சுட்டு எனக்கு தெரியல, ரியல் லெக்ல அடிச்சா வலிக்கும், உடன் லெக்ல அடிச்சா வலிக்காது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சும்மா போய் தானே சொல்ற அப்படின்னு உடனே நிஜமாவே வலிக்காது, நான் அடிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த இன்னொரு அனிமல் என்ன பண்ணுச்சான், டப்பா 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 டப்பான்னு சொல்லிட்டு இந்த ஹாப்பியோட காலை அடிச்சுதான். ஹாப்பி நிஜமாவே எனக்கு வலிக்கல, நான் சொன்னா கேளுங்க, உடன் லெக்லாம் அடியும் படாது வலிக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியா நிஜமாவா சொல்ற, அப்போ உடன் காலுன்னா வலிக்காதா, ஆஹா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு அந்த ஃப்ரெண்டோட கவலையெல்லாம் மறந்து போய் சிரிக்கிற வரைக்கும் ஹாப்பி விடாம சிரிக்க வச்சுட்டு கிளம்பி பாய் டேக் கேர், நான் இன்னொரு நாள் உன்னை பாக்குறேன்னு கிளம்பிட்டானா. வர வழியில ஹாப்பியோட இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன கேட்டானா, என்ன ஹாப்பி அவ்வளோ அடிச்சாங்க, உனக்கு கால்லாம் வலிக்கலையா அப்படின்னு. உடனே ஆமா வலிச்சதுதான், அவங்க நெஜ காலில் தான் அடிச்சுட்டாங்க, செம்ம வலி, ஆனா நான் அந்த நேரத்துல எனக்கு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாரும் சேட் ஆயிட்டு இருப்பாங்கல்ல, அதனால நான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். நம்ம எப்பொழுதுமே ஹாப்பியா தானே இருக்கணும், நம்ம எல்லாரையுமே சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் ஸ்மைல் பண்ண வைக்கணும், அதுதானே நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் இல்லையா அப்படின்னு. உடனே அவன் ஃப்ரெண்டு சொன்னானா, செம்ம ஹாப்பி, நீ உன்கிட்டேருந்து நானும் இது கத்துக்கிட்டேன், இனிமேல நானும் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், எப்பொழுதுமே உன் பேருக்கு ஏத்த மாதிரியே நானும் ஹாப்பியா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹாப்பிக்கு ஒரே ஜாலியா ஆயிடுச்சான். சூப்பர் சூப்பர், நீயும் எல்லாரையும் சிரிக்கவை, நீயும் ஹாப்பி ஆயிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஹாப்பி இருந்துட்டு இருந்தாங்களாம். ஓகேவா? நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கணும், நம்மளும் எப்பொழுதுமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும். வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அது வேணான்னு அப்ப பார்த்தாலும் கிரம்பியா சேடாலாம் இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே ஸ்மைலிங்கா ஜாலியா இருக்கணும். ஓகேவா? நீங்களும் ஹாப்பி மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஜோக்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க, நானும் ஜாலியா உங்களோட ஜோக்ஸ் எல்லாம் கேட்டு சிரிக்கிறேன்.
சரியா? இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். சரியா? உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.